வந்து சாண்ட்ராக்கு நடந்தது. அது நான் அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசணுன்னு எனக்கு 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 விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நான் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் மட்டும்தான் இது பார்க்குறேன். ஏன்னா அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். சாண்ட்ரா வந்துட்டு வெளியில் அவங்க தள்ளி விட்டப்போ விழுந்தாங்க இல்லையா, அவங்க விழுறப்போ எப்படி விழுந்தாங்கன்னா பின்னாடிக்கு எப்படி பேக்வேர்ட்ஸ் விழுந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நான் வந்து எம்பத்தைஸ், அப்படி இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்குது எம்பத்தைஸ்னால் அவங்களுடைய நிலைமையில் இருக்க யோசிக்கிறது. இப்போ நான் அப்படியே பின்னாடி விழுந்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் விழ போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த விழுந்ததை விட அந்த சுச்சுவேஷனில் எல்லாரும் பார்க்குறாங்க, லைவ் டிவி இருக்குது, அதில் வந்து ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் ஒருத்தங்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன், அது எல்லை மீறி போகுது, அதில் வந்து நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க என்ன தள்ளி விட போகிறாங்க அப்படின்னு. அவங்க வந்து திடீர்னு தள்ளி விடல, டக்குன்னு திரும்பி பேசிகிட்டு இருக்கிறப்ப தள்ளி விடல. அது பாரு வந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருக்காங்க, நம்ம வந்து தள்ளி விட்டுடலாம், லாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது கிளியராக தெரியுது அவங்க வந்துட்டு பிளான் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க, தள்ளி விடணும்னு ஐடியா இருந்திருக்கு. மேபி நாட் ஜஸ்ட் சாண்ட்ரா, யார் பக்கத்தில் உட்காந்தாலும் தே வாண்டட் டு த்ரோ தெம் அவுட். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேமும் சரி, இது வரைக்கும் இந்த சீசனில் வந்த எல்லா கேம்ஸ்லேயுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மேன் ஹேண்ட்லிங்காக தான் எல்லாருமே விளையாடிருக்காங்க. எஸ்பெஷலி இது கை விக்ரம், எல்லாத்தையுமே அவன் தான் வந்து மாஸ்டர் மைண்ட் பண்ணி எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி பண்ணிட்டான். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாரு பண்ணது வந்து கேம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பாரு கம்ருதீன் பண்ணது கேம் தான். அது ஒரு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வெளியில் தள்ளி விடணுன்னு தான் இருந்தது. ஆனால் அதை நல்லா அமைச்சு கொடுத்தது சாண்ட்ரா தான். அவங்க வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அவங்கள ட்ரிகர் பண்ணி பக்கத்துலேயே வேற உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த செருப்பால் அடிப்பேன், அது இது பொறுக்கி பாரு இதெல்லாம் சொல்கிறப்போ எனக்கே, அதாவது ஆடியன்ஸாக நமக்கே வந்து செம்ம கோபமாக வருது. அப்போ கோபமாக வர்றப்போ அவங்களுக்கு வராதா? அது எப்படி நீ என்ன பொறுக்கின்னு சொல்லலாம்? கரெக்டாக அதை தான் வந்துட்டு கமருதீன் கேட்டான். ஆஃப்கோர்ஸ் அவன் மேபி சில கேள்விகள் வேறு மாதிரி கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் காமம் பண்ணி தானே பெற்றீங்கன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அது மேபி அவன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அவன் கோவக்காரன், அவன் பேசிட்டான் சரியா. நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே பேசலை. நான் என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த 2 பேர் சேர்ந்தால் ரொம்ப மோசம்னு தெரியும், அதையும் தாண்டி நீங்கள் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க, பக்கத்துலேயே வேறு உட்காந்துருக்கீங்க, அவங்க உங்களை தள்ளி விடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருந்தது. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நடந்திருக்கும். அது ஒன்றும் பெரிய செக்யூரான ஒரு ஃபெசிலிட்டியோ ஏதோ ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன டப்பா காரு, அந்த காரில் சும்மா காலில் தட்டினாலே கதவை திறக்கிற அளவு தான் இருக்கும் அந்த காரு. அதில் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே தான் நீங்கள் என்ன ஒரு 10 அடியிலேருந்து கீழே விடல, ரன்னிங் கார்லேருந்து நீங்கள் கீழே விடல, ஒரு 60 மைலில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வண்டியிலேருந்து ஒன்று தள்ளி விட்டா நீ எந்த அளவுக்கு நீ எஃபெக்ட் கொடுப்பியோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் தான் நீ கொடுத்துருக்க. அதெல்லாம் பச்சையாக தெரியுது நீ நடிச்சிட்ட அப்படின்னு. அதில் நீ கீழே உன்னை வந்து தள்ளி விடுறாங்க, நீ விழுந்த விதம் வந்து பேக்வேர்ட்ஸாக விழுந்திருக்க. அந்த ஒரு விஷயத்த நான் வந்துட்டு அதை ஃபேக் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ். ஏன்னா கீழே விழுறதை எப்படி ஃபேக் பண்ணுவீங்க? கீழே விழுந்தாங்க கரெக்டு, விழுந்துட்டு என்ன பண்ணோன்னு தெரில அக்காவுக்கு. கீழே விழுந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரை வந்து இன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப பாதிக்குமா. அவங்களுக்கு கீழே விழுந்தது இன்சல்ட்டிங்காக இருந்திருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். தோற்று போன மாதிரி. ஒரு சண்டையில் வந்துட்டு இப்போ பாக்ஸிங் மேட்ச் நடக்குது, அவன் எத்தனை வாட்டி உன்னை வந்து பஞ்ச் பண்ணான்றது முக்கியம் கிடையாது. நீ உன்னை நாக் அவுட் பண்ணிட்டான்னா கீழே விழுந்தா அதை விட அசிங்கம் எதுவும் கிடையாது சரியா. அப்போ இட் ஹர்ட்ஸ் யுவர் ஈகோ. அது ஈகோ தான் ஹர்ட் ஆகிருக்கு அக்காவுக்கு. அப்போ கீழே விழுந்துட்டு யோசிக்கிறாங்க, அந்த ஸ்பிளிட் செகண்டில் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் இது அவங்க ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த வீட்டில் 24 hours வந்துட்டு உங்களுக்கு யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் டு திங்க், பிளான், ஸ்கீம், எவ்ரி திங். நீங்கள் எல்லாமே எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. எஸ்பெஷலி பீப்புள் லைக் சாண்ட்ரா. அவங்க அதான் சொல்லுவாங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹிடன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே இருப்பாங்க, குழி பறிப்பாங்க, கூடவே சாப்பிடுவாங்க, பட் தென் முதுகில் குத்துவாங்க. இந்த மாதிரி ஆள் தான் அவங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த இன்னசென்ட் ஃபேஸை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப அப்படியே நான் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப அப்படியே ஒரு சாஃப்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு நீங்கள் பண்ணுற வேலை வந்து நல்லாவே தெரியுது என்ன பண்ணுறீங்கன்னு. இவங்க எப்படி கார்லேருந்து தள்ளி விடணும்னு அவங்க பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணியிருக்காங்க. திங்க் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க கீழே விழுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் சப்போஸ் கீழே விழுந்தா அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க யோசித்து வச்சுருக்காங்க நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ கீழே விழுந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வலி போடுற மாதிரி பண்ணுறாங்க சரியா. அந்த பேனிக் அட்டாக் மாதிரி பண்ணுறாங்க. பேனிக் அட்டாக்ன்றது எப்போ வரும், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வரும்,
வந்து அது என்ன பண்ணும், அது 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 அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்கும், எப்படி சொல்கிறது. ஏன்னா நான் வந்து ஐவ் கான் த்ரூ என்னோடய ஃபேமிலியில் சரி, எனக்கும் ஆங்ஸைட்டி இருந்திருக்கு. ஸோ ஐ நோ வாட் இட் ஃபீல்ஸ் லைக். ஓகே, அந்த அட்டாக்ன்றது வர்றப்போ வந்துட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த காக்கா வலிப்பு மாதிரிலாம் வராது, இந்த சாண்ட்ரா பண்ண மாதிரிலாம் வராது. அது நல்லாவே தெரியுது. தட் இஸ் ரொம்ப மட்டமான ஒரு ஆக்டிங் பண்ணாங்க, கை காலெலாம் இழுத்துக்கிற மாதிரி. சீஜர்னுவாங்க இங்கிலீஷில். ஸோ சீஜர் இல்லைன்னா இந்த காக்கா வலிப்புன்றது வந்து இந்த நொரெல்லாம் தள்ளும், நாக்கு கடிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க கன்வல்ஷன்ஸ், பாடி வந்து கன்வல்ஸ் ஆகும் அப்படின்வாங்க, இப்படின்னு இதாகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் அவங்கள ஏதாவது யூ நீட் டு ஸ்டாப் தெம் ஃப்ரம் டூயிங் தட், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த காக்கா வலி போடுற மாதிரி. உடனே இந்த ஆள் இவன் ஏற்கனவே வெளியே இறங்கிட்டான், யார், விக்ரமா வந்து கழி ஊற்றிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நல்ல ஒரு ரைட்டரு, ஏன்னா அவனும் அந்த மாதிரி ஆள் தானே. ஸோ என்ன பண்ணுறான்னா, ஓடி வந்து ஐயோ சாண்ட்ரா அப்படின்னு தூக்குறான். இந்த கேப்பில் சபரி சொல்லவே வேணாம், ஓவர் ஆக்டிங். அந்த ஆள் வந்து விட்டால் இந்த உலகத்தையே கடிச்சு சாப்பிட்ருவான். அந்த மாதிரி ஒரு ஓவர் ரியாக்ஷன், ஓவர் ஆக்டிங்கான ஒரு ஆள் வந்து சபரி தான். அதை அது ஃபேக்குன்னு தான் சொல்ல முடியும், அதுக்கு வேறு வார்த்தையே கிடையாது. அவன் வந்து உண்மையாலாம் கிடையாது. அவன் ஒரு சின்ன விஷயத்துக்கே ரொம்ப அப்படியே ரைஸ் ஆகும், ரொம்ப ஃப்ளேர் ஆகிட்டு என்ன 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 அப்படின்னு கேட்பான். பெருசாக கத்துறது அவன் தான். இந்த வீட்டில் கமருதீனை விட வினோதை விட அதிகமாக கத்துறது, ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது சபரியை விட சிறந்த ஆள் வேறு யாரும் கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஆள் வேறு இந்த அம்மாவோட க்ளோஸு, அக்கா தங்கச்சி ஏதோ சம்திங். அண்ட் அவர் வந்துட்டு எனக்கு இந்த இது வேணாம், நான் பெரிய வீரன் இருந்தாலும் நான் வந்து இந்த டாஸ்க் எனக்கு தேவையில்ல, எனக்கு சாண்ட்ரா தான் முக்கியம்னு இறங்கிட்டாரு. அடுத்து வினோதம் இறங்கிட்டாரு. வினோதெல்லாம் எதுக்கு இறங்கினாருன்னு சத்தியமாக தெரில. வினோதுக்கெல்லாம் செருப்பெல்லாம் காட்டியிருக்கு சாண்ட்ரா. அவர் வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு லேடி பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து காக்கா வலி மாதிரி நடிக்கிறாங்க, நடித்து முட்டாளாக்குறாங்க, எல்லாரையுமே முட்டாளாக்குறாங்க. அதில் வந்து இதாண்டா சான்ஸ் அப்படின்னு இந்த விக்ரம் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறான், கெட்ட வார்த்தையாக வந்துட்டு அவங்க ஃபேமிலியும் சரி எல்லாரையும் கமருதீனை வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதியை பேசினா வாயை உடச்சிருவாங்க, சரியா? அதனால் கமருதீனை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதீன் வந்து ஏதாவது பண்ணிவிட்டு அவனுக்கு எப்படியாவது ரெட் கார்டு வாங்கி கொடுக்கணும், அதுதான் பிளானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மிஷன் வந்துட்டு கீழே விழுந்தாச்சு. கீழே விழுந்ததில் ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி மாதிரி கீழே விழுந்து ஒன்றும் ஆகலை அந்த லேடிக்கு. பட் அந்த ஆக்டிங் போட்டாங்க. ஆக்டிங் போட்டோன்னே எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வின் பண்ண என்னடா ஒரு லேடியை தள்ளி விட்டீங்கன்ற அந்த ஒரு ஸ்டோரி ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த நெரேட்டிவ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இதான் சான்ஸ்னு வந்து எல்லோரும் திட்டுறாங்க. அதில் வினோத், ஐயோ அப்பா, அவரு நடிப்பு அரக்கன் அவர் தான். ஆக்சுவலாக அவர் பயங்கரமான சுயநலவாதி அந்த ஆள். ஆனால் அந்த ஆள் வந்துட்டு நடிக்கிறான் இந்த மாதிரி, என்னடா இப்படி ஆகிட்டியாடா அப்படி ஆகிட்டியாடா அப்படின்னு. அப்படி அந்தளவுக்கு உனக்கு அக்கறை இருந்ததுன்னா நீ வந்து பார்வதியோட சேராமல் விட்டுருக்கணும். நீ பக்கத்தில் உட்காந்துலாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்த சிரிச்சுக்கிட்டு, நீ ஏன் அப்போ அவங்களோட சேர்ந்து பேசிகிட்டு இருந்த என்ன? ஸோ நீயும் ஃபேக் தான், சரியா வினோத்? ஸோ எனிவே, ஸோ அந்த மாதிரி ஆகிட்டனால இப்போது ரெட் கார்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணால் தான் அது அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவங்கள பார்க்குறப்பெல்லாம் ஓடி போய் பாத்ரூமில் ஒளியிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த லேடின்னு கிடையாது, யாராக இருந்தாலும் மக்களை முட்டாளாக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் வேறு யாரும் கிடையாது. ஓகே, ஓரளவு தான் பீப்புள் நம்புவாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த பேனிக் அட்டாக்கெல்லாம் வந்துட்டு நீ விஜய் சேதுபதி சொன்ன மாதிரிலாம் கிடையாது. அது நினச்சா வந்துட்டு போகிறது கிடையாது. அது வந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. யூ கான்ட் ஃபோக்கஸ் ஆன் எனி திங். உங்களை வந்துட்டு ரிலீஸ் தான் பண்ணணும். யூ ஹேவ் டு கோ ஹோம், சரியா? ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ் வந்து உன்னை எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணுவானுங்க. இல்லைனா உன்னோட சைக்காலஜிஸ்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பேனிக் அட்டாக் ஏன் உனக்கு வருது, அப்புறம் வந்து ஏதாவது சூசைடல் தாட்ஸ் இருக்கா, அதெல்லாம் கேட்பாங்க. நிறைய விஷயம் இருக்குது, சரியா? சும்மா பேனிக் அட்டாக்னு சும்மா ஒரு பாக்கெட்டில் போட்டு போகிற மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க. உன் நடிப்பு தாங்காது. அதான் உள்ளே வந்து எல்லாம் வச்சு செய்கிறாங்க உன்னை. வியானாக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப், அமேசிங்காக ஷீ இஸ் ஆஸ்கிங். வேறு எவனுக்குமே கட்ஸ் கிடையாதுங்க, எல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் வேஸ்ட். இதில் வியானா ஒரு ஆளாக நின்று எல்லாரையும் டேமேஜ் பண்ணுறான். ஷீ இஸ் எக்ஸ்போசிங் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி திஸ் கை விக்ரம்.